இன்னைக்கு இருக்க சினாரியோவில் ஒரு கதையை கேட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை கேட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை ரெடி பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் ஈஸி டாஸ்க். ஸோ ஆப்வியஸாக டு பி ஃப்ராங்க் ப்ரொமோஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் தான். நான் என்ன கேட்டால் ப்ரொமோஷன் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஸோ படம் எடுத்துட்டா ஓடணுன்றது கிடையாது, மக்கள் வந்து பார்க்கணும். உங்களோட ரீசன்ட் செலிபிரிட்டி க்ரஷ் யார்? ரீசன்ட் செலிபிரிட்டி க்ரஷ் மேல் ஃபீமேல் யார் வேணா இருக்கலாம்ல. க்ரஷ் செலிபிரிட்டி க்ரஷ்னா ஃபீமேல் தானங்க. ஹீரோஸ் பார்த்து கூட வியந்தெல்லாம் இருக்கு, செம்மையாக இருக்கார்ல. ஓகே, நீங்கள் கமிட்டடா? ஆமாம், நான் கமிட் ஆகி நான் கமிட் ஃபார் 5 years. நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணேன். என்னோட ஒரிஜினல் நேம் வந்து பூர்ணேஷ். நான் வந்து தேவ்னு என் பேரை மாற்றினேன் ஃபார் ஆன் ஸ்க்ரீன். அதுக்கு ரீசன் வந்து விஜய் சேதுபதி என்னால் தான். ட்ரீம் டைரக்டர் டு ஒர்க் வித் யார்? ட்ரீம் டைரக்டர் நிறைய பேர் இருப்பாங்க. டு பி ஆனஸ்ட், என்கிட்ட இருக்க ஃபுல் பொட்டன்ஷியலை எடுத்துகிட்டு வர ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை. இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் ஜெயிக்கிற எல்லா படங்களுக்குமே அந்த அந்த டவுட் ஆஃப் பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து அந்த ப்ரொடியூசர் கண்டிப்பாக அந்த படம் எடுக்கும் போது இருக்கும். நமக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இது ஒரு சின்ன ஹுக் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போது மக்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறதா. பட் ஒரு பயம் இருக்கும், பிடிக்கலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் சினிமாவோட கண்டிஷன்ஸ் இப்போ இருக்குல்ல, சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாரத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய ரிலீஸ் ஆகுது. அப்படின்றப்ப ப்ரொடியூசர் சைடில் வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. படம் எப்படி ரீச் பண்ணுறது, ப்ரொமோஷன்ஸுக்கு தான் நாங்கள் வந்து படத்தை எடுக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணுறோம். லைக் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. ஆஸ் அ ப்ரொடியூசராக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் அதுக்கு? இன்னைக்கு இருக்க சினாரியோவில் ஒரு கதையை கேட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை கேட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை ரெடி பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் ஈஸி டாஸ்க். ஃபண்ட்ஸ் இருந்தால் போதும், கரெக்டான ஆர்டிஸ்ட் டேட்ஸ் இருந்தால் போதும், நம்ம பண்ணிடலாம். பட் டு ரீச் பீப்புள்ன்றது ப்ரொமோஷன் இஸ் ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டிஜிட்டல் ஓரியன்டாக போயிட்டாங்க ஆடியன்ஸ். ஸோ நம்ம இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே ரீச் அவுட் பண்ணணும். அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்குன்றதை நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ணணுன்ற விஷயங்கள் வருது. ஸோ ஆப்வியஸாக டு பி ஃப்ராங்க் ப்ரொமோஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் தான். நான் என்ன கேட்டால் ப்ரொமோஷன் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். படம் எடுத்துட்டா ஓடணுன்றது கிடையாது, மக்கள் வந்து பார்க்கணும். இப்போ நாங்கள் ரீசெண்டாக மிடில் கிளாஸ்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். வி டிட் வித் முனிஷன்னா தான் லீடாக பண்ணியிருந்தார், விஜயலட்சுமி. அது ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிம் தான், ஒரு 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 சின்ன செட்டப்பில் அழகாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே எடுத்த ஒரு படம் தான். பட் அந்த படத்துக்கு அது இன்னைக்கு வந்து ஜி வாங்கியிருக்காங்க, மக்களுக்கு எல்லாருக்கும் மிடில் கிளாஸ் தெரியுதுன்னா அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். வி ஆர் ஹாப்பி டு டூ இட். நம்ம பண்ண படம் எல்லாருக்கும் தெரியுது இல்லை, அதுவே ஒரு ஹாப்பினஸ் தானே. அது கண்டிப்பாக பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். மிடில் கிளாஸை பற்றி சொல்லணும்னா ஓஜி விஜயலட்சுமி மேம் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி அவங்களை எப்படி அகைன் வந்து நடிக்கிறதுக்கு அந்த கன்வின்ஸ் ஏதாவது பண்ணீங்களா? அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணீங்களா? இல்லை டைரக்டர் வந்து கதை எங்ககிட்ட சொல்லும் போது இது யார் பண்ணால் ஆக்சுவலி அந்த பேரா யார் பண்ண நல்லா இருக்கணும் போது இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு வித் முனிஷ்காந்த் அண்ணன். முனிஷ்காந்த் அண்ணன் தான் சார் கார்ல் மார்க்ஸ் கேரக்டர் பண்ணணுன்றது ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போ முனிஷ்காந்த் அண்ணனுக்கு ஈக்குவலாக ஒரு ஒய்ஃப் கேரக்டர் பார்க்கணும். அந்த ஒய்ஃப் கேரக்டர் வந்து டாமினேட்டிங்காக இருக்கணும். அப்போ அந்த 2 பேரோட கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணும்போது யார் போனால் பெட்டராக இருக்கும்போது அவர் விஜயலட்சுமி போனால் கரெக்டாக இருக்கும். அவங்க இப்போ நடிப்பாங்களான்னு தெரியல. அதுவும் முனிஷ்காந்த் அண்ணன் இந்த மாதிரி காம்பினேஷன் இல்லை சார், நான் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நான் கதை சொல்கிறேன், நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவங்க அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவர் போய் கதை சொன்னார். அவங்க கதை கேட்டோன்னே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அன்புராணி கேரக்டர் அவங்க கேட்டோன்னா ரொம்ப அவங்க ரீசெண்ட் டைமில் இப்படி ஒரு கேரக்டர் நான் பண்ணணும்னு வெயிட் பண்ணிருந்தேன். பேசிக்காக ஒரு ஆக்டர்ஸ்க்கு ஒரு தீனி போகிற கேரக்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு இமீடியட்டாக சொன்னாங்க. அந்த படம் இமீடியட்டாக நடந்து முடிஞ்சது தான். அது சாரோட டிமைஸ்னால ரிலீஸ் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு. பட் எவ்ரிதிங் வாஸ் டன் ஸ்மூத்லி. இப்போ ஒரு ஆக்டராக வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க கிட்ட நீங்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லலாம். உங்களோட ரீசன்ட் செலிபிரிட்டி க்ரஷ் யார்? ரீசன்ட் செலிபிரிட்டி க்ரஷ் மேல் ஃபீமேல் யார் வேணா இருக்கலாம்ல. க்ரஷ் செலிபிரிட்டி க்ரஷ்னா ஃபீமேல் தானங்க. ஹீரோஸ் பார்த்து கூட வியந்தெல்லாம் இருக்கு, செம்மையாக இருக்கார்ல அப்படிலாம் கூட நான். ஆமாம், இப்போ நேற்று நான் வந்துட்டு தாய்க்கிழவியோட ப்ரீமியருக்கு போயிருந்தேன், ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். அப்போ சிவானா வந்தார், படம் முடிச்சுட்டு வரணும். அவர் பார்க்கும்போது செம்மையாக இருக்கார்ல. நான் சிவானா வந்து மருதநாணயம் ஒன்னாப்போ நான் மீட் பண்ணியிருக்கேன். அவர் தான் வந்து ஆடியோ லான்ச் பண்ணார் சத்தியமில். அண்ட் டீசரும் அவர் தான் ரிலீஸ் பண்ணார். அப்போ வந்து பிரசாத்தில் வந்து வேலைக்காரனோட ஷூட் போயிட்டு இருந்து செட்டு போட்டு அப்பயும் நான் பார்த்துருக்கேன். அப்போ எப்படி இருந்தாரோ இப்போ அதே மாதிரி இருக்காரு, எங்கே இருக்காரு, செம்மையாக இருக்கார்ல. அப்படி ரீசன்ட் செலிபிரிட்டி கஷ்னா சிவானா, தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும்.
ஃபீமேல்ஸ்ல முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே த்ரிஷா மேம் தான். த்ரிஷா மேம் தான். ஆமா, ஆமா. ஓகே, சொல்லுவாங்கல்ல பொண்ணுங்களே ரசிக்கிற அளவுக்கு அழகா இருக்காங்கன்னு, அந்த மாதிரி பசங்களை ரசிக்கிற அளவுக்கு அழகுனா சிவாடாவா? ஆமா ஆமா அப்படிதான். ஓகே, உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை, அடிக்கடிக்கு நான் வந்து இங்க தான் போவேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நான் அப்படி பெருசா வெளியே போகிற ஆள் இல்லை. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு சொல்லுவேன். நான் Okay. படித்த ஸ்கூல் படிச்ச தாம்பரம் பக்கத்தில். எனக்கு ஏதாவது டைம் கிடைச்சா அங்கே என்னோட தாம்பரம் பக்கத்துலயா? ஆமாம் சிட்லப்பாக்கம்னு ஒரு இடம். ஓகே. நான் அங்கே தான் என்னோட ஸ்கூலிங் பண்ணேன் 6th to 12th. அங்கே தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன், அங்கே தான் இருந்த வீடு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு டைம் கிடைச்சா அங்கே போயிடுவேன், எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஓகே, நான் கட் பண்ணால் இந்த ரூமில் இருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒன்னு அங்க இருப்பேன், இல்லைன்னா இங்க இருப்பேன். எனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஃபுட் ஏதாவது சாப்பிடணும்னா ஆப்வியஸ்லி ஆர்டர் இயர். என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர சொல்லுவேன், இங்கே அப்படியே ப்ளே ஸ்டேஷன் ஆடிட்டு கொஞ்ச நேரம். அதிகமாக வெளியில் போகிற பர்சன் இல்லை, ஓகே. சுற்றி பார்க்குற ஆள்லாம் கிடையாது. ஓகே, ஆனா அப்படி தெரியலையே, நிறைய வந்து கண்ட்ரீஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ அது ஊருக்குலாம் போவேன், ஃபேமிலியோட போவேன். அதெல்லாம் எனக்கு லாங் டிரைவ் போகிறது பிடிக்கும். திடீர்னு எடுத்துகிட்டு அப்படியே ஏதாவது ஊருக்கு போகலாம். அண்ட் அடிக்கடி ஒரு 2 months ஒன்ஸ் 3 months திருச்செந்தூர் போயிடுவேன். எனக்கு திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, முருகர் பக்தரா நீங்க? முருகர் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அங்கே போய்ட்டு திருச்செந்தூர் போயிடுவேன். ஏதாவது மேஜிக்ஸ் நடந்திருக்கா? ஏன்னா நிறைய பேர் ரீசெண்டா வந்து அந்த முருகர் கிரேஸ் வந்து அதிகமாகி எனக்கு வந்து குலதெய்வமே முருகர் தான் சின்ன வயசுல இருந்து. அது எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். பேசிக்கா திருச்செந்தூர் வந்து எனக்கு என்னமோ ஒரு 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 கனெக்ட் உள்ள ஒரு இதுவா நினைப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இல்லை டவுனா ஃபீல் ஆகுது, இது வந்து எப்படி நான் ஃபார்வர்ட் போகிறதுன்னு தெரியல, என்ன மாதிரி ஏதாவது ஒரு வேணும்னா நான் திருச்செந்தூர் போயிட்டு வருவேன். அது எதுக்கு மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக நடக்கும். மருதநாள் 2 இருக்கட்டும், இது ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணும் போதும் சரி, அசம்பிள் ஆனதுக்கப்புறம் சரி, நான் போயிட்டு தான் வந்தேன். ஓகே, நைஸ். ஓகே, ஒன் பியூட்டி டிப் யூ ஃபாலோ ரெகுலர்லி? ஒன்றும் கிடையாதுங்க, நான் பியூட்டி டிப்லாம் பண்ணேன். நான் பார்த்தா நடிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆன் ஸ்க்ரீன்ல இருப்பீங்க. பசங்க தான் இப்போ வந்து அதிகமா ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணுவேன், மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ண மாட்டேன். பட் எங்கள் வீட்டில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என் ஃபியான்ஸை வந்து மாய்ஸ்சரைசர்லாம் போடணும், ட்ரை ஆகிடுலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும். மற்றபடி வேறு எதுவும் பண்ணுறது. ஆமாம், நான் கமிட்டட் ஆகி நான் கமிட்டட் ஃபார் 5 years. நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணோம். ஓகே, அகெயின் வந்து நாங்கள் ஒரு எப்படி சொல்றது, லவ் ஸ்டோரிஸை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? லவ் இருக்கு. அப்போ அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொமான்டிக் லவ் ஸ்டோரியெல்லாம் இருக்காது, என்னால ரொம்ப ப்ராக்டிக்கல் லவ் ஸ்டோரியாக இருக்கும். ஓகே, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நான் பற்றி அவர் வேஸ்ட்டுங்க, அவர் எமோஷனலாக தான் மாதிரி தான் இருப்பாருங்க, எதுக்கு ரியாக்டே பண்ண மாட்டாருங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக தான் ஒன்று சொல்லுவாங்க, இது நடந்துச்சு தெரியுமா, அப்படியா சூப்பர், அப்படி தான் நடக்கும், அது அப்படி பண்ணால் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற ஆள்னாலாம் என்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களும் மீடியாவில் இருக்காங்களா? இல்லை, அவங்க வந்துட்டு மீடியாவில் இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் ஹர் எம்ப்ரியாலஜி பிஜி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, டாக்டர் ஆகிறது அவங்க பிளான். யா, ஓகே. உங்களோட ஒன் திங் நீங்க உங்க லைஃப்ல ரிக்ரெட் பண்ற விஷயம்னா அது என்னவா இருக்கும்? என் லைஃப்ல நான் ரிக்ரெட் பண்ற விஷயம் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் எதுவுமே ரிக்ரெட் பண்ணதில்லை. ஓகே, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் த ரீசன் தான். அது எனிதிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்டாக இருக்கட்டும், செய்கிற ப்ராஜெக்ட், விட்டு போன ப்ராஜெக்ட், நம்ம ரிஜெக்ட் ஆன ப்ராஜெக்ட், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் த ரீசன். ஸோ நோ ரிக்ரெட்ஸ். இது ஓகே. உங்களோட ப்ரொடக்ஷன் தாண்டி நீங்க மற்ற இடங்கள்ல ட்ரை பண்ணி ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன். ரிஜெக்ஷன்ஸ் இன் ஃபேஸ் 90% ரிஜெக்ட் ஆனது வந்துட்டு நான் ட்ரை பண்ணும் போதெல்லாம் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆக்சஸ் வாஸ் கண்டினியூஸ்லி டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் ராட்சசன், பேச்சுலர், ஓமே கடவுளே. அப்போ நான் ஆக்சுவலி நான் பேர் மாற்றிட்டேன், அதனால் அது வேணா அப்புறம் மாற்றிக்கங்க. அப்போது இவர் இங்கே இருக்காருன்னு தெரியும், இவர் ஈபின்னு தெரியும். சார் நான் போய் ட்ரை பண்ணுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் ஏன் இங்கே வந்து இப்போ சின்ன கேரக்டர் தான் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, நம்ம எங்கே வர கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு நம்மளுக்கு அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகாமல் போயிடுமோன்ற பயத்தில் நிறைய படங்கள் பண்ணலை. அந்த மாதிரி விஷயங்கள் ரிஜெக்ட் ஆயிருக்கேன். 2-3 படங்கள் வந்து அந்த ஹீரோஸ்னாலையும் ஆயிருக்கேன். அது புது ஹீரோவாக இருப்பார், இல்லை ஒரு என்னோட பெட்டராக இருக்கார், இந்த மாதிரியும் ஆயிருக்கேன். பட் 90% இப்படி தான் ரிஜெக்ட் ஆயிருக்கேன். நம்ம இதில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணல, நாளைக்கு நம்ம அங்கே போய் கதை சொல்லும் போது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலைன்னு ஆகிடக்கூடாது, சாரை மீட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள தான் 90% நான் இருக்கேன். எனக்கு இந்த டவுட் இருந்தது, இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு சீக்ரெட் வெளியே வந்த மாதிரி இருந்தது. உங்கள் ஒரிஜினல் நேம் என்ன? ஆமாம், என்னோட ஒரிஜினல் நேம் வந்து பூர்ணேஷ். நான் வந்து தேவ்னு என் பேரை மாற்றினேன் ஃபார் ஆன் ஸ்க்ரீன். அதுக்கு ரீசன் வந்து விஜய் சேதுபதி அண்ணா தான். பழைய ஷூட் பூஜைக்கு வந்தார், வந்து பேசிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். பேசும்போது என்ன பேர் இது பூர்ணேஷ்ன்றேன், நீங்கள் அப்படியே ஒரு 20 years கழிச்சு யோசிச்சு பாரு, பூர்ணேஷ் ரசிகர் பண்ணுறோம், பூர்ணேஷ் நடிக்கும், இப்படிலாம் ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது, இது ஒரு மாதிரி கேட்சியாக இல்லை, நீ தான் மாற்றிறேன் அப்படின்னாரு.
அன்னைக்கு பூஜையா ஈவினிங்கே பேர் மாத்தினதான் தேவன் சொல்லி அதுக்கப்புறம் இந்த பேர் அவர் செலக்ட் பண்ணாரா இல்ல அவரு வந்து செலக்ட் பண்ணல. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று சின்னதா இது ஆக்சுவலா இது பூர்ணேஷ்ன்ற ஒரு தமிழ் பேராவே உங்களுக்கு நிறைய பேருக்கு பரிச்சயமா இருக்காது, சொல்றதும் கஷ்டமா இருக்கும். அங்கதான் நான் பேர் மாத்தினேன். வளையம் பூஜை முடிச்சோம், ஈவினிங் வந்தேன், பேர் மாத்தினேன். அதுக்கப்புறமா தான் மறுநாள் பூஜையிலேயே தேவன் போட்டு அந்த பூஜையில ஒரு நாள் தள்ளி தான் ரிலீஸ் பண்ணோம். அதனால நான் உண்மையா சும்மா தான் வந்து யோசிச்சுட்டு இருந்த தேவ்னு இல்ல படத்துக்காக மூவிஸ்க்காக தான் வந்து மாத்திருக்கீங்கன்னு. யா ஓகே. ட்ரீம் டைரக்டர் டு வொர்க் வித் யாரு? ட்ரீம் டைரக்டர் உங்களோட நிறைய பேர் இருப்பாங்க. பட் ட்ரீம் டைரக்டரை தாண்டி டு பி ஆனஸ்ட் என்கிட்ட இருக்க ஃபுல் பொட்டன்ஷியலை எடுத்துகிட்டு வர ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும் தான் ஆசை. எல்லாருக்குமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், சில பொட்டன்ஷியல் எனக்கே தெரியாது. பட் சில பேர் அதை வந்துட்டு இவர்கிட்ட இது இருக்குது நம்மளால் எடுத்துட முடியும்னு நினைப்பேன். அந்த மாதிரி டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணணும். நம்மக்கிட்ட நம்மளை நல்லா புரிஞ்சு வேலையை வாங்குற எல்லாத்தையும் வெளியே எடுத்து. ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட தனுஷாரை பற்றி பாலு மகேந்திரா சார் ஏஸ் அ ஃப்ரெஞ்ச் மாடல் ஃபேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க அவர் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும் போதே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த யாரோ ஒரு கண்ணில் பட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஓகே. அழகாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய ப்ரொடியூசராகவும் சரி ஒரு ஆக்டராகவுமே நீங்கள் க்ரூம் ஆகிட்டே வரீங்க அப்படின்றது தான் வந்து எங்களால் பார்க்க முடிகிற ஒரு அவுட்புட்டாக வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து ராட்சசன் 2வையும் அதே மாதிரி ஓமை கடவுளே நீங்களே வந்து ரிக்வெஸ்ட் ராமன் கிட்ட இந்த கேமரால சொன்னீங்கன்னா கூடிய சீக்கிரம் ராட்சசன் 2 பண்ணுங்க. எங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து இப்போ வரைக்கும் கம்மியாகல அப்படின்றது தான் வந்து உண்மை. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ எடுத்து பார்த்தாலும் ராட்சசன் படுத்தி ஏதாவது ஒரு போஸ்டோ மீமோ ஏதோ ஒன்று பார்க்க முடிஞ்சுட்டே இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் குறையவே இல்லை. என்ன ஒரே ஒரு பாயிண்ட்னா டு பி ஆனஸ்ட் ஆன் மரகதன் 2 அண்ட் ராட்சசன் 2 ஓ எனிதிங் நம்ம ஒரு 2 பண்றோம்னா இட் ஹேஸ் டு பி பிகர் தென் 1. அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டைட்டில். நம்ம ஈஸியாக அனௌன்ஸ் பண்ண ராட்சசன் 2 பண்றது பிரச்சனை இல்லை. பட் அந்த படம் வெளியில வரும்போது இப்போ ராட்சசனோட ரீச் என்னவா இருக்கோ அதோட இன்டூ 1x ஆச்சு இருக்கணும். அப்பதான் அதோட சக்சஸ் இருக்கு. இல்லாட்டி அது வெறும் ஃபேஸ் பண்ணிட்டோம் நம்ம தமிழ் சினிமால அது பேரா போயிடக்கூடாது. அதனாலதான் மரகதன் 2 செட் பண்றதுக்கே இட் டுக் அரௌண்ட் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2017 ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ 2026 தான் அந்த 2க்கான ஸ்பேஸ் இருக்கு. நார்மலா 2 நம்ம அனௌன்ஸ் பண்ணி இதே காஸ்டியூம்ல எப்படி வேணா போகலாம். அதுக்கான கதை இருக்கணும். அந்த கதை ஃபர்ஸ்டோட ஆடியன்ஸ் அதிகமா விரும்பணுன்ற விஷயங்கள்லாம் வரும்போது இந்த டிலே இருக்க தான் செய்யும். ராமண்ணை வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சரவணனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். இல்லாட்டி அவர் உடனே பண்ணிருக்கலாம். அவர் போய் நான் வீரன் ஒரு படம் பண்றேன், எனக்கு கதை வரட்டும் சார் அப்படின்னு தான். ஸோ அது அந்த மாதிரி ஒரு கதை வரும்போது தான் அவர் கண்டிப்பா வருவாரு. நாங்களும் அந்த மாதிரி ஒரு கதைக்கு தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ டெஃபினட்டா நடக்கும். இதுல இருந்து எங்களுக்கு என்னன்னா லைக் ஸ்டோரியா இருக்கு எல்லாமே ஓகே. நீங்க வந்து ப்ரொடியூசரா இருக்கும் போது கதையோட செலக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஓகே இது நியூவா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஆனா அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு அந்த தயக்கம் இருக்கும்ல. அது ப்ரொடியூசரா எப்படி வந்து நீங்க ஃபேஸ் பண்ணி ஓகே பண்ணலாம் அப்படின்னு அந்த சேலஞ்சிங்கா எடுத்து பண்றீங்க? இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் ஜெயிக்கிற எல்லா படங்களுக்குமே அந்த டவுட் ஆஃப் பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து அந்த ப்ரொடியூசர் கண்டிப்பாக அந்த படம் எடுக்கும் போது இருக்கும். இட்ஸ் லைக் டேக்கிங் எ ரிஸ்க் தான் வச்சுக்கோங்க. ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் அது. நமக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, இது ஒரு சின்ன ஹுக் இருக்கு, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு, இதை நம்ம எடுத்துட்டு போய் சேர்க்கும் போது மக்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஆரம்பிக்கிறதா. பட் ஒரு பயம் இருக்கும், பிடிக்கலன்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கு என்ன வேலைகள் செய்யணுமோ அதை நோக்கி வேலை செய்யறது மட்டும் தான் ஆஸ் எ ப்ரொடியூசராக நம்ம வேலை இருக்கும். பட் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் டெஃபினட்டா இருக்கும். டில் த ரிலீஸ் அந்த டே 1 ஆஃப் ரிலீஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி அந்த படம் ஜெயிக்கும் போது அது ஒரு பெரிய ஹாப்பினஸ், அது ஒரு பெரிய ஹை தான் எப்பவுமே. கண்டிப்பா. இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின், இந்த ஒன் மொமெண்ட் யூ ஆல்வேஸ் செரிஷ் பண்ணிட்டே இருப்பீங்க நீங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஒரு ஆக்டரோட காம்ப்ளிமெண்ட் இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பர்சன் வந்து சொன்ன காம்ப்ளிமெண்ட் செட்லயோ அதுக்கப்புறம்? நான் வந்து நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். வெங்கட் பிரபு சார் பிரசன்ட் பண்ணியிருந்தாரு, அனந்த் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. நான், மிர்ச்சி விஜய், அனந்த், பவானி ஸ்ரீ, ஒரு பெரிய அது எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் இருந்தாங்க. கேபி பாலா எல்லாமே புது பசங்க அந்த படம் பண்ணும்போது. அந்த படம் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து சிவா சாருக்கு ஒரு இது ஷோ போட்டிருந்தார். அப்போ நான் வந்து யோலோட ஷூட்டில் இருந்தேன். இந்த மாதிரி ஷோ போடுறாங்கன்னு சொன்னாங்க. சரி ஷூட் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு அவர் படம் பார்த்துட்டு வந்து எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லுவோம். என்கிட்ட வந்து எல்லாருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட் சொன்னார். என்கிட்ட வந்து உன் வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு சொன்னார். உன் வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ அது நான் ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்துப்பேன். நான் ரீசெண்ட் டைமில்
அதுதான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கிடைச்சது. எஸ், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ஆக்டர் தேவுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பா. எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். Thank you. ஆக்டர் தேவுமே இன்னும் பயங்கரமாக எங்களுக்காக வந்து நல்ல நல்ல கேரக்டர்ஸாக வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஒரு யூனிக்கான விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு எங்கள் டீம் சார்பாக விஷயம் கண்டிப்பா. சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அண்ட் வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் மரகத நாணயம் 2. சீக்கிரமாக வந்து எங்களுக்கு அந்த விஷுவல்ஸை வந்து கொடுத்துருங்க. எல்லாமே வந்துரும் சீக்கிரமா வந்துரும். எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.